தோழமைகளுக்கு இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம வந்து கேன்வாசிங் போகிறோம் இல்லைங்களா, அந்த போகிற ஃபோட்டோஸை எப்படி நம்ம வந்து கொலாஜ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்படி கொலாஜ் பண்ணி அனுப்பும்பொழுது ஒரே ஒரு ஃபோட்டோவில் ஒரு 5 ஃபோட்டோ 6 ஃபோட்டோ குறைஞ்சபட்சம் ஒரு 4 ஃபோட்டோன்ற மாதிரி நம்ம வச்சு அனுப்பலாம். இது நம்ம முதல்வர் அவர்களுக்கு அவருடைய அட்மிஷன் சம்மந்தமாக அனுப்பக்கூடிய அதிகாரிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றனால தான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். முதலாவதாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷனில் ஃபஸ்ட்டு வந்து சம்ராம்பட்டில் போஸ்டர் ஒட்டியிருக்கோம். மொத்தம் எத்தனை ஃபோட்டோனா ஒரு 5 ஃபோட்டோ வருது. அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்படி கேலரி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஒரு ஊருக்கு ஒரு ஃபோட்டோ வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், க்ரியேட்டிவிட்டியில் போயிட்டு கொலாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துருங்க. மார்ஜின்ஸ்னு சொல்லிட்டு வரும். இப்போ எஸ்னா ஸ்மால், எம்னா மீடியம், எல்னா லார்ஜ். கொஞ்சம் லார்ஜ் வச்சாலும் நல்லாயிருக்கும். நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 1:1 சதுரமாக வரும், 1:3 இப்படி செவ்வகமாக வரும். அதே வச்சிங்க. உங்கள் படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ படம் மாற்றுறது இது மாற்ற வேணாம், இருக்கிற படமே வச்சுக்கலாம். கொஞ்சம் நவரில் ஓகே. மேக்ஸிமம் இப்படி செட் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஊர்லாம் தெரியுற மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது பாருங்கள், இப்படி வச்சா அந்த ஊர் பேர் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த ஃபோட்டோ சரியில்லை, நான் மாற்றுறேன். ஓகே, 2 ஃபோட்டோ அப்படி தான் இருக்குது. சரி, பரவாயில்ல. இப்படி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது போஸ்டராக பண்ணணுமா அப்படிலாம் இருக்குது. நம்ம அந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ண தேவை, லே அவுட்லேயே வச்சுக்குவோம். இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதை போட்டுட்டு அடுத்தது சேவ் அப்படின்னு கொடுத்துட்டா சேவ் ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிடலாம். வேறு டைட்டில் போட்டால் நாளைக்கு எடுக்கிறது கொள்வது ஈஸியாக இருக்கும். நம்ம டேட்டு கூட மென்ஷன் பண்ணால் எந்த டேட்டில் பண்ணதுன்னு சொல்லிட்டு தெரியும். இன்றைக்கி வந்து 29/5/2024 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இதை சென்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கொலாஜ் பண்ணால் நம்ம முதல்வருக்கு டிஐடிக்கு அனுப்புறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.